वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डम् अध्यायम् 118 सीतायै ஆபரணாதிதானம் சீதைக்கு ஆபரணம் முதலியவற்றைக் கொடுப்பது. अष्टादशोत्तरशततमः सर्गः 118வது सर्गम् सीतायै ஆபரணாதிதானம் சீதைக்கு ஆபரணம் முதலியவற்றைக் கொடுப்பது. सात्वेवं मुक्ता वैदेही ह्यनसूयानसूयया प्रतिपूज्य वचो मन्दं प्रवक्तुमुपचक्रमे. अनसूययाல் இவ்வண்ணம் உக்தா உரை செய்யப்பட்ட சா அந்த வைதேகியார் அனசூயாஹி அசூயை அற்றவளாகவே பிரதி பூஜ்யத்தோ ஏற்றவாறு உபசரித்து கொண்டாடி மந்தம் மெதுவாய் வச்சக பதில் பிரவக்தும் சொல்லை உபசக்ரமே தயார் பண்ணினாள். அனசூயால் இவ்வண்ணம் உரை செய்யப்பட்ட அந்த வைதேகியார் அசூயை அற்றவளாகவே ஏற்றவாறு உபசரித்து கொண்டாடி மெதுவாய் பதில் சொல்லை தயார் பண்ணினாள். நைத்ததாச்சரியமார்யாயா யன்மாம் த்வம் அபிபாஷசே விதிதம் து மமாப்யேத்தத் யதா நார்யா பதிர்குரு. நார்யா பெண்டிற்கு பதீதோ கணவனே குரு தெய்வம் என்கிற ஏதத் இது மம எனக்கு விதித்தம் தெரிந்த விஷயம் யதா அப்பி என்ற போதிலும் மாமடியாளுக்கு துவம் தேவரீர் அபிபாஷசே தெரிய உரைத்தது யத் எதுவோ ஏதத் இது ஆர்யாயாக பூஜ்யாகிய தேவரீரது விஷயத்தில் ஆச்சரியம் ந வியர்ப்பிற்கு இடமானதாக ஆகாது. பெண்டிற்கு கணவனே தெய்வம் என்கிற இது எனக்கு தெரிந்த விஷயம் என்ற போதிலும் அடியாளுக்கு தேவரீர் தெரிய உரைத்தது எதுவோ இது பூஜ்யாகிய தேவரீரது விஷயத்தில் வியர்ப்பிற்கு இடமானதாக ஆகாது. யத்யப்யேஷ பவேத் பர்த்தா மமார்யே விருத்தவர்ஜிதः அத்வைதமுபச்சர்த்தவ்யஸ்ததாப்யேஷ மயா பவேத். ஆர்யே மம எனது பர்த்தாவாகிய ஏஷः இவர் விருத்தவர்ஜிதः நற்குண நன்னடக்கையற்றவராய் பவேத் இருக்கிறார் யதி அப்பி என்றாலும் ததாபி அப்பொழுதும் ஏஷः இவர் மயா என்னால் அத்வைதம் மனத்தில் வேறுபாடின்றி உபசர்த்தவ்யः உபசரிக்க வேண்டியவராக பவேதாகிறார். ஆர்யே எனது பர்த்தாவாகிய இவர் நற்குண நன்னடக்கை அற்றவராயிருக்கிறார் என்றாலும் அப்பொழுதும் இவர் என்னால் மனத்தில் வேறுபாடின்றி உபசரிக்க வேண்டியவராக ஆகிறார். किं पुनर्यो गुणश्लाघ्यः सानुक्रोशो जितेन्द्रियः स्थिरानुरागो धर्मात्मा मातृवतीं पितृप्रियः. யஹ எவரோ இவர் குணஸ்லாக்யः சிறந்த குணங்கள் நிறைந்தவர் சானுக்ரோஷः பூததயையுடையவர் ஜிதேந்திரியः ஐம்புலன்களையும் அடக்கினவர்
ஸ்திரானுராகः மாறா பிரீத்தி வைத்தவர் தர்மாத்மா தர்மாத்மா மாத்ருவர்த்தி மாத்தா மனம் கோணாது நடப்பவர் பித்ருப்ரியः பித்தாவினிஷ்டர் கிம் புனக இவரை பற்றி சொல்ல வேண்டுமோ? எவரோ இவர் சிறந்த குணங்கள் நிறைந்தவர் பூத்ததயை உடையவர் ஐம்புலன்களையும் அடக்கினவர் மாறா பிரீத்தி வைத்தவர் தர்மாத்மா மாத்தா மனம் கோணாது நடப்பவர் பித்தாவினிஷ்டர் இவரை பற்றி சொல்ல வேண்டுமோ? யாம் விருத்திம் வர்த்ததே ராமः கௌசல்யாயாம் மகாயசாः தாமேவ நிருபநாரிணாம் அந்யாசாமப்பி வர்த்ததே. மகாயசாः பெரும் புகழ் படைத்த ராமக ஸ்ரீராமர் கௌசல்யாயாம் கோசலாதேவியாரிடத்தில் யாம் எந்த விருத்திம் உபசரணையை வர்த்ததே புரிகிறாரோ தாம் ஏவ அதையே அந்யாசாம் மற்ற நிருபநாரீணாமபி ராஜ பத்னிகளிடத்திலும் வர்த்ததே புரிகிறார். பெரும் புகழ் படைத்த ஸ்ரீராமர் கோசலாதேவியாரிடத்தில் எந்த உபசரணையை புரிகிறாரோ அதையே மற்ற ராஜபத்னிகளிடத்திலும் புரிகிறார். சக்ரத்ருஷ்டாஸ்த்வபி ஸ்திரீஷு நிருபேன நிருபவத்சலः மாத்ருவத்வர்த்ததே வீரோ மானமோத்ஸ்ருஜ்ய தர்மவேத். நிருபேன சக்கரவர்த்தியாரால் சக்ரதொருதரம் திருஷ்டாசு பார்க்கப்பட்ட ஸ்திரீஷு ஸ்திரீகள் விஷயத்தில் தர்மவித் தர்மவித்தும் வீரः குமாரனுமாகுமிவர். நிருபவத்சலः அப்பி சக்கரவர்த்தியாரிடம் வாத்சல்யம் உடையவராகவே மானம் மாதாவின் சக்களத்திகள் என்கிற பொறாமையை உத்ஸ்ருஜ்ய விட்டு மாத்ருவத் பெற்ற தாயிடத்தில் போல் வர்த்ததே நடந்து வருகிறார். சக்கரவர்த்தியாரால் ஒரு தரம் பார்க்கப்பட்ட ஸ்திரீகள் விஷயத்தில் தர்மவித்தும் குமாரனுமாகும் இவர் சக்கரவர்த்தியாரிடம் வாத்சல்யம் உடையவராகவே மாதாவின் சக்களத்திகள் என்கிற பொறாமையை விட்டு பெற்ற தாயிடத்தில் போல் நடந்து வருகிறார். ஆகச்சந்த்யாश्च விஜனம் வனமேவம் பயாவஹம் சமாஹிதம் மே ஸ்வஸ்ரவாச்ச ஹிருதயே வஸ்திதம் மஹத். விஜனம் ஜனமற்றதும் பயாவகம் ச அச்ச முறுத்துவதுமாகிய வனம் காட்டிற்கு ஆகச்சந்தியாக பிரயாணமான மே எனக்கு ஸ்வஸ்ரவா மாமியாரால் சமாஹிதம் ச ஆக்ஞாபிக்கப்பட்டதும் ஹிருதயே மனத்தில் ஏவம் இப்படியே மகத் கௌரவமாய் அவஸ்திதம் தாங்கப்பட்டிருக்கிறது. ஜனமற்றதும் அச்சமுறுத்துவதுமாகிய காட்டிற்கு பிரயாணமான எனக்கு மாமியாரால் ஆக்ஞாபிக்கப்பட்டதும் மனத்தில் இப்படியே கௌரவமாய் தாங்கப்பட்டிருக்கிறது. பாணிப்பிரதான காலே ச யத்புராத்வக்னி சந்நிதோ அனுசிஷ்டா ஜனன்யாஸ்மி வாக்கியம் ததபி மே த்ருதம். புறா முன்பு ஜனன்யா மாதாவினால் பாணி பிரதான காலே ச விவாக காலத்திலும் அக்னி சந்நிதௌத்து அக்னிக்கு முன்பாகவும்
அனுசிஷ்டா உபதேசிக்கப்பட்டவளாக அஸ்மி இருக்கிறேன். யத் எந்த தந்த வாக்கியம் அப்பே தர்ம நியமனமும் மே எனக்கு திருத்தம் மாறாது அனுஷ்டிக்க வேண்டிய கடமையாகிறது. முன்பு மாதாவினால் விவாக காலத்திலும் அக்னிக்கு முன்பாகவும் உபதேசிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். எந்த அந்த தர்ம நியமனமும் எனக்கு மாறாது அனுஷ்டிக்க வேண்டிய கடமையாகிறது. நவீகிருதம் ச தத்சர்வம் வாக்யைஸ்தே தர்மச்சாரிணே பதே சுஷ்ரூஷணான்னார்யாஸ்தபோ நான்யத் விதீயதே. நார்யாக பெண்டிற்கு பதி சுஷ்ரூஷணாத் பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷை செய்வதைக் காட்டிலும் அந்யத் வேறு தபக தவம் விதீயத்தேன விதிக்கப்படவில்லை என்கிற தது சர்வம் ச எல்லாமும் தர்மச்சாரினே தர்ம அனுஷ்டானமுடையவரே தே தேவரீரது வாக்கியேகி மொழிகளால் நவீகிருத்தம் இப்பொழுது ஞாபகமூட்டப்பட்டது. பெண்டிற்கு பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷை செய்வதைக் காட்டிலும் வேறு தவம் விதிக்கப்படவில்லை என்கிற அது எல்லாமும் தர்ம அனுஷ்டானமுடையவரே தேவரீரது மொழிகளால் இப்பொழுது ஞாபகமூட்டப்பட்டது. சாவித்ரி பதி சுஷ்ரூஷாம் கிருத்வா ஸ்வர்கே மஹீயதே ததா விருத்திஷ்ச யாதா த்வம் பதி சுஷ்ரூஷயா திவம். சாவித்ரி தேவி பதி சுஷ்ரூஷாம் பதி சுஷ்ரூஷையை கிருத்வா செய்து ஸ்வர்கே ஸ்வர்கலோகத்தில் மஹீயதே சிறப்புற்று கொண்டாடப்படுகிறாள். யதாவிருத்திகி அதே அனுஷ்டானமுள்ள த்வம் தேவரீர் பதி சுஷ்ரூஷயா ச பதிக்கு சுஷ்ரூஷை செய்வதாலேயே திவம் ஸ்வர்கலோகத்தை யாத்தா அடையப் போகிறீர். சாவித்ரி தேவி பதி சுஷ்ரூஷையை செய்து ஸ்வர்கலோகத்தில் சிறப்புற்று கொண்டாடப்படுகிறாள். அதே அனுஷ்டானமுள்ள தேவரீர் பத்திக்கு சுஷ்ரூஷை செய்வதாலேயே ஸ்வர்கலோகத்தை அடையப் போகிறீர். வரிஷ்டா சர்வநாரீணாம் ஏஷா ச திவி தேவதா ரோஹிணீன வினா சந்திரம் முகூர்த்தமப்பி திருஷ்யதே. சர்வநாரீணாம் எல்லா பெண்டுகளிலும் வரிஷ்டா சிறந்தவளும் தேவதா ச தெய்வ பெண்ணுமாகிய ஏஷா இந்த ரோஹிணி என்பவள் தேவி ஆகாயத்தில் சந்திரம் சந்திர பகவானை வினாவிட்டு முகூர்த்தமப்பி ஒரு நிமிஷமாவது திருஷ்யத்தேன காணப்படுகிறாளில்லை. எல்லா பெண்டுகளிலும் சிறந்தவளும் தெய்வ பெண்ணுமாகிய இந்த ரோஹிணி என்பவள் ஆகாயத்தில் சந்திர பகவானை விட்டு ஒரு நிமிஷமாவது காணப்படுகிறாளில்லை. ஏவம் விதாஷ்ச பிரவராः ஸ்திரியோ பர்த்ருத்ருடவ்ரதாः தேவலோகே மஹீயந்தே புண்யேன ஸ்வேன கர்மணாம். தேவலோகே தேவலோகத்தில் பர்த்ருத்ருடவ்ரதாः பர்த்தாவினிடத்தில் மாறாது சுஷ்ரூஷை புரியும். ஏவம் விதாக இப்படிப்பட்ட பிரவராக உத்தம ஸ்திரியக ச மாதர்கள் மாத்திரம் ஸ்வேன தங்கள் புண்யேன புண்ணிய கர்மணா செயலால் மஹீயந்தே நன்கு மதிக்கப்படுகின்றனர்.
தேவலோகத்தில் பர்த்தாவினிடத்தில் மாறாது சுஷ்ரூஷை புரியும் இப்படிப்பட்ட உத்தம மாதர்கள் மாத்திரம் தங்கள் புண்ணிய செயலால் நன்கு மதிக்கப்படுகின்றன. ततो न सूया संहृष्टा श्रुत्वोक्तं सीतया वचः शिरस्याघ्राय चोवाच मैथिलीं हर्षयन्त्युत अनसूयै सीतया सीतैनाल् उक्तं சொல்லப்பட்ட वचः பேச்சை श्रुत्वा கேட்டு ततः அதனால் சம்ஹ்ருஷ்டா வெகு சந்தோஷமடைந்தவளாய் மைதிலியை உத்தச்ச இன்னும் அதிகமாய் ஹர்ஷயந்தி உற்சாகப்படுத்துகிறவளாய் சிரசி ஆக்ராய உச்சி முகர்ந்து வாச்ச பேசினாள். அனசூயை சீத்தையினால் சொல்லப்பட்ட பேச்சை கேட்டு அதனால் வெகு சந்தோஷமடைந்தவளாய் மைதிலியை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறவளாய் உச்சி முகர்ந்து பேசினாள். நியமைர் விவிதைராப்தம் தபோஹி மகாதஸ்தி மே தத் சம்ஸ்ருத்ய பலம் சீதே சந்தயே த்வாம் சுச்சிஸ்மிதே. சீதே சீதே விவிதைஹி எத்தனையோ விதங்களான நியமங்களால் ஆப்தம் கிடைத்த மகத்தான தபக தவ மகிமை மே எனக்கு அஸ்தி இருக்கிறது. சுச்சிஸ்மிதே கபடற்ற புன்னகை கொண்ட பெண்மணியே தந்த பலம் தவத்திரத்தை சம்ஸ்ருத்ய ஹி கைப்பற்றி இருப்பதால் துவாம் உன்னை சந்தையே வேண்டியதை கேள் என்கிறேன். சீதே எத்தனையோ விதங்களான நியமங்களால் கிடைத்த மகத்தான தவ மகிமை எனக்கு இருக்கிறது. கபடற்ற புன்னகை கொண்ட பெண்மணியே அந்த தவத்திரத்தை கைப்பற்றி இருப்பதால் உன்னை வேண்டியதை கேள் என்கிறேன். உபபன்னம் ச யுக்தம் ச வச்சனம் தவ மைதிலி பிரீதாச்சாஸ்ம்யுச்சிதம் கிம் தே கரவாணி பிரவீஹி மே. மைதிலி தவ உனது வச்சனம் சொல் உபபன்னம் ச ஏற்றதாயும் யுக்தம் ச சரியானதாகவும் இருக்கிறது. ச ஆனதால் பிரீதா மனம் மகிழ்ந்தவளாக அஸ்மி இருக்கிறேன். தே உனக்கு உச்சிதம் இஷ்டமாகிறது. கிம் யாதோ அதை கரவாணி செய்வேன் மே எனக்கு பிரவீஹி உரை செய்க. மைதிலி உனது சொல் ஏற்றதாயும் சரியானதாகவும் இருக்கிறது. ஆனதால் மனம் மகிழ்ந்தவளாக இருக்கேன். உனக்கு இஷ்டமாகிறது யாதோ அதை செய்வேன். எனக்கு உரை செய்க. தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா விஸ்மிதா மந்த விஸ்மய கிருத்தமித்யப்ரவீத் சீதா தபோபல சமன்விதா. தஸ்யாக அவளுடைய தந்த வச்சனம் மொழியை ஸ்ருத்வா கேட்டு விஸ்மிதா ஆச்சரியமடைந்த சீதா சீத்தை மந்த விஸ்மயா மெதுவாய் புன்னகை செய்து கொண்டு தப்போபல சமன்விதாம் தவ மகிமையை உடையவளை பார்த்து கிருத்தம் மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறப் பெற்று அபேட்சையாய் உள்ளது ஒன்றுமில்லை இதி என்று அப்ரவீத் பதிலுரைத்தாள். அவளுடைய அந்த மொழியை கேட்டு ஆச்சரியமடைந்த சீத்தை மெதுவாய் புன்னகை செய்து கொண்டு
தவ மகிமையை உடையவளை பார்த்து மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறப் பெற்று அப்பேட்சையாய் உள்ளது ஒன்றுமில்லை என்று பதிலுரைத்தாள். சாத்வேவ முக்தா தர்மஜ்ஞா தயா பிரீத்த தராபவாத் சஃபலம் ச பிரஹர்ஷம் தே ஹந்த சீத்தே கரோம்யகம். தயா அவளால் ஏவம் இவ்வாறு உக்தா சொல்லப்பட்ட தர்மஞானியாகிய சா அவள் தோ இப்பொழுது பிரீத்தரா முன்னை விட அதிகமாய் பிரீத்தி கொண்டவளாய் அபவதானாள். சீதே சீதே தே உனக்கு அந்த சர்வ மங்களங்களும் உண்டாகுக. அகம் நான் பிரஹர்ஷம் அத்தியந்த மன சந்துஷ்டியை சஃபலம் ச பயன்பட்டதாகவே கரோமி செய்து கொள்ளுகிறேன். அவளால் இவ்வாறு சொல்லப்பட்ட தர்மஞானியாகிய அவள் இப்பொழுது முன்னை விட அதிகமாய் பிரீத்தி கொண்டவளாயானாள். சீதே உனக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகுக. நான் அத்தியந்த மனசந்துஷ்டியை பயன்பட்டதாகவே செய்து கொள்ளுகிறேன். இதம் திவ்யம் வரம் மால்யம் வஸ்திரம் ஆபரணாணி ச அங்கராகம் ச வைதேயி மகார்ஹம் சானோலேபனம் மயா தத்தமிதம் சீதே தவ காத்ராணி சோபயேத் அனாரோப்பம் அசங்கிளிஷ்டம் நித்யமேவ பவிஷ்யதி. வைதேகி விதேக மன்னர் புதல்வியாகிய சீதே சீதே இதம் இந்த திவ்யம் திவ்யமானதும் வரம் ச சிறந்ததுமாகிய மால்யம் மாலையும் வஸ்திரம் வஸ்திரமம் ஆபரணாணி ஆபரணங்களும் அங்கராகம் ச வாசனை திரவியமும் மகார்ஹம் வெள்ளை சந்தனமும் அனுலேபனம் பன்னீரும் மயா என்னால் தத்தம் கொடுக்கப்பட்ட இதம் ச இவை யாவும் தவ உனது காத்ராணி அவயவங்களே சோபையேத் அழகு பெறச் செய்யும். நித்தியம் எப்பொழுதும் அனுரூபம் ஏற்றதாகவும் அசங்கிளிஷ்டம் ஏவ கொஞ்சவும் வாடாததாகவே பவிஷ்யதி விளங்கும். விதேக மன்னர் புதல்வியாகிய சீதே இந்த திவ்யமானதும் சிறந்ததுமாகிய மாலையும் வஸ்திரமும் ஆவரணங்களும் வாசனை திரவியமும் வெள்ளை சந்தனமும் பன்னீரும் என்னால் கொடுக்கப்பட்ட இவையாவும் உனது அவயவங்களை அழகு பெறச் செய்யும். எப்பொழுதும் ஏற்றதாகவும் கொஞ்சவும் வாடாததாகவே விளங்கும். அங்கராகேன திவ்யேன லிப்தாங்கி ஜனகாத்மஜே சோபயிஷ்யசி பர்த்தாரம் யதா ஸ்ரீர்விஷ்ணோமவ்யயம். ஜனகாத்மஜே ஜனகரின் திருமகளே ஸ்ரீஹி லக்ஷ்மி தேவியார் அவ்யயம் என்றும் அழியாத விஷ்ணு பகவானே யதா எப்படியோ அப்படி திவ்யேன திவ்யமான அங்கராகேன வாசனை திரவியத்தால் லிப்தாங்கே பூசப்பட்ட மேனி உடையவளாய் பர்த்தாரம் கணவரே சோபயிஷ்யசி விளங்கப் பண்ணுவாய். ஜனகரின் திருமகளே லக்ஷ்மி தேவியார் என்றும் அழியாத விஷ்ணு பகவானை எப்படியோ அப்படி திவ்யமான வாசனை திரவியத்தால் பூசப்பட்ட மேனி உடையவளாய் கணவரை விளங்கப் பண்ணுவாய்.
सा वस्त्रमङ्गरागं च भूषणानि स्रजस्तथा मैथिली प्रतिजग्राह प्रीतिदानमनुत्तमम् सा அந்த மைथिலியார் வஸ்திரம் ஆடையையும் அங்கராகம் வாசனை திரவியத்தையும் பூஷணாணி ஆபரணங்களையும் ஸ்ரஜாச்ச மாலைகளையும் அனுத்தமம் ஈடில்லாத பிரீத்திதானம் பிரீத்தியால் கொடுக்கப்பட்டதை ததா அப்படியே பிரதிஜக்ராஹ ஸ்வீகரித்தாள். அந்த மைத்திலியார் ஆடையையும் வாசனை திரவியத்தையும் ஆபரணங்களையும் மாலைகளையும் ஈடில்லாத பிரீத்தியால் கொடுக்கப்பட்டதை அப்படியே ஸ்வீகரித்தாள். பிரதிகிருஹ்ய ச தத்சீதா प्रीतिदानं यशस्विनी श्लिष्टाञ्जलि पुटाधीरा समोपास्ते तपोधनाम्. யசஸ்வினி பெரும் புகழ் படைத்த சீதா சீதை பிரீத்திதானம் பிரீத்தியால் கொடுக்கப்பட்ட ததை பிரதிகிருஹ்ய அங்கீகரித்து ஸ்லிஷ்டாஞ்சலி புட்டா அஞ்சலி பந்தம் பண்ணினவளாயும் தீராச்ச கம்பீரமாயும் தபோதனாம் தபோதனையின் சமுபாஸ்தே சமீபத்தில் உட்கார்ந்தாள். பெரும் புகழ் படைத்த சீதை பிரீத்தியால் கொடுக்கப்பட்ட அதை அங்கீகரித்து அஞ்சலி பந்தம் பண்ணினவளாயும் கம்பீரமாயும் தபோதனையின் சமீபத்தில் உட்கார்ந்தாள். ததா சீதாமுபாசீனாம் அனசூயா திருடவ்ரதாம் வச்சனம் பிரஷ்டுமாரேபே கதாம் காஞ்சித் அனுப்பிரியாம். திருடவ்ரதா உறுதியான விரதத்தையுடைய அனசூயா அனசூயை ததா அவ்வண்ணமே உபாசீனாம் வீற்றிருந்த சீதாம் சீதையை அனுப்பிரியாம் எப்போதும் இனிதாகிய கதாம் கதை காஞ்சித் ஒன்றை பிரஷ்டும் கேட்க வச்சனம் ஒரு வார்த்தையை ஆரேபே சொல்லத் தொடங்கினாள். உறுதியான விரதத்தையுடைய அனசூயை அவ்வண்ணமே வீற்றிருந்த சீதையை எப்போதும் இனிதாகிய கதை ஒன்றை கேட்க ஒரு வார்த்தையை சொல்லத் தொடங்கினாள். ஸ்வயம்பரே கில ப்ராப்தா த்வமனேன யசஸ்வினா ராகவேணேதி மே சீதே கதா ஸ்ருதே முபாகதா. சீதே சீதே த்வம் நீ அனேன இந்த யசஸ்வினா புகழ்பெற்ற ராகவேண ஸ்ரீ ராகவரால் ஸ்வயம்பரே கில ஸ்வயம்பரத்திலேயே பிராப்தா அடையப்பட்டாய் இதி என்ற கதா விருத்தாந்தம் மே என் ஸ்ருதிம் காதில் உபாகதா பட்டிருக்கிறது. சீதே நீ இந்த புகழ்பெற்ற ஸ்ரீராகவரால் ஸ்வயம்பரத்திலேயே அடையப்பட்டாய் என்ற விருத்தாந்தம் என் காதில் பட்டிருக்கிறது. தாம் கதாம் ஸ்ரோத்துமிச்சாமி விஸ்தரேன ச மைதிலீம் யதானுபூதம் காட்ஸ்யேன தன்மே த்வம் வக்துமர்ஹசி. மைதிலி தாம் அந்த கதாம் விருத்தாந்தத்தை விஸ்தரேன விரிவாய் ஸ்ரோத்தும் கேட்க இச்சாமி விரும்புகிறேன். அனுபூதம் நிகழ்ந்தது யதா எப்படியோ அப்படியே தத் அதை
காட்ஸ்னியேன முழுவதையும் மே எனக்கு துவஞ்ச நீயே வக்தும் சொல்ல அருகசி இசைந்தருள வேண்டும். மைதிலி அந்த விருத்தாந்தத்தை விரிவாய் கேட்க விரும்புகிறேன். நிகழ்ந்தது எப்படியோ அப்படியே அதை முழுவதையும் எனக்கு நீயே சொல்ல இசைந்தருள வேண்டும். ஏவ முக்தா தோ சா சீதா தாம் ததோ தர்மசாரிணீம் ஸ்ரூயதாமிதி சோக்த்வாத கதயாமாஸ தாம் கதாம். ஏவம் இவ்வாறு உக்தா வினாவப்பட்ட சா அந்த சீதை ததஹ அதன்மேல் தர்மசாரிணீம் தர்ம அனுஷ்டானமுடைய தாம் அவளை பார்த்து ஸ்ரூயதேம் செவி சாய்க்கப்படட்டும் இதி என்று தூ இப்பொழுது உக்த்வா சொல்லிவிட்டு தாம் அந்த கதாம் ச விருத்தாந்தத்தையே அத அடியிற்கண்டவாறு கதையாமாச விரித்துரைத்தாள். இவ்வாறு வினாவப்பட்ட அந்த சீதை அதன்மேல் தர்ம அனுஷ்டானமுடைய அவளை பார்த்து செவி சாய்க்கப்படட்டும் என்று இப்பொழுது சொல்லிவிட்டு அந்த விருத்தாந்தத்தையே அடியிற்கண்டவாறு விரித்துரைத்தாள். மிதிலாதிபதிர்வீரோ ஜனகோ நாம தர்மவேத் க்ஷத்ரதர்மே ஹ்யபிரதோ ஞாயத சாஸ்தி மேதினீம். தர்மவேத் தர்மவித்தும் க்ஷத்ரதர்மே க்ஷத்ரியர்களின் தர்மத்தில் அபிரதாக குறையற்ற பற்றுள்ளவரும் வீரகா வீரருமாகிய ஜனகः நாம ஜனகர் என்பவர் மிதிலாதிபதி மிதிலைக்கு தலைவராய் மேதினீம் பூமியை நியாயத்தகா ஹி முறைப்படியே சாஸ்தி ஆண்டு வருகிறார். தர்மவித்தும் க்ஷத்ரியர்களின் தர்மத்தில் குறையற்ற பற்றுள்ளவரும் வீரருமாகிய ஜனகர் என்பவர் மிதிலைக்கு தலைவராய் பூமியை முறைப்படியே ஆண்டு வருகிறார். தஸ்ய லாங்கலஹஸ்தஸ்ய கர்ஷதக்ஷேத்ர மண்டலம் அஹம் கிலோத்திதா பித்வா ஜகதே நிருபதே சுதா. தஸ்ய நிருபதே அந்த மன்னர் க்ஷேத்திர மண்டலம் யாக பூமியை லாங்கலஹஸ்தஸ்ய கலப்பையை கையிற்கொண்டு கர்ஷதः உழும்பொழுது ஜகதீம் பூமியை பித்வா பிளந்து கொண்டு அகம் நான் உத்திதா எழுந்த சுதா பெண் கில என்று இப்படி லோகவதந்தி. அந்த மன்னர் யாக பூமியை கலப்பையை கையிற்கொண்டு உழும்பொழுது பூமியை பிளந்து கொண்டு நான் எழுந்த பெண் என்று இப்படி லோகவதந்தி. சமாம் திருஷ்ட்வா நரபதிர் முஷ்டி விக்ஷேப தத்பரஹ பாம்சு குண்டித சர்வாங்கீம் ஜனகோ விஸ்மிதோபவத். முஷ்டி விக்ஷேப தத்பரஹா பிடிப்பிடியாய் பிடுங்கேறிவதில் ஆசக்தியுடன் இருந்த சக அந்த ஜனகா ஜனக நரபதி மன்னர் பாம்சு குண்டித்த சர்வாங்கி உடம்பு முழுவதும் புழுதி படிந்துள்ள மாம் என்னை திருஷ்ட்வா பார்த்து விஸ்மிதः ஆச்சரியமடைந்தவராக அபவதானார். பிடிப்பிடியாய் பிடுங்கி எறிவதில் ஆசக்தியுடன் இருந்த அந்த ஜனக மன்னர் உடம்பு முழுவதும் புழுதி படிந்துள்ள என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தவராக ஆனார்.
अनपत्येन च स्नेहात् अङ्गमारोप्य च स्वयं ममेयं तनयेत्युक्त्वा स्नेहो मयि निपातितः अनपत्येन மக்கட்பேரில்லாத அவரால் ஸ்வயம் சேத்தானே ஸ்னேகாத் அன்பால் அங்கம் மடியில் ஆரோப்பிய எடுத்து வைத்து கொண்டு மம எனக்கு ஈயம் ச இவள்தான் தனையா மகள் இதி என்று உக்த்வா சொல்லிவிட்டு மை என்னிடத்தில் ஸ்னேகா பிரீத்தி நிபாதிதः வைக்கப்பட்டது. மக்கட்பேரில்லாத அவரால் தானே அன்பால் மடியில் எடுத்து வைத்து கொண்டு எனக்கு இவள்தான் மகள் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் பிரீத்தி வைக்கப்பட்டது. அந்தரிக்ஷே ச வாகுக்தா பிரதிமா மானுஷி கில ஏவமேத்தன்னரபதே தர்மேன தனயா தவ மா பிரதி என்னை பற்றி அந்தரிக்ஷே ஆகாயத்தில் அமானுஷி அசரீரி நரபதே மன்னவனே ஏததிது ஏவம் இப்படித்தான் தர்மேன தர்மத்தால் தவ உனக்கு தனையாச்ச மகள்தான் என்ற வாக்கானது உக்தா சொல்லப்பட்டதாய் கில லோகவதந்தி. என்னை பற்றி ஆகாயத்தில் அசரீரி மன்னவனே இது எப்படித்தான் தர்மத்தால் உனக்கு மகள்தான் என்ற வாக்கானது சொல்லப்பட்டதாய் லோகவதந்தி. தத பிரஹ்ருஷ்டோ தர்மாத்மா पिता मे मिथिलाधिपः अवाप्तो विपुलामृद्धिं मामवाप्येन राधिपः ततः अदनाल धर्मात्मावुं मिथिलाधिपः मिथिलाधिपरुमाये नराधिपः मन्नवर प्रहृष्टः மிகவும் மனசந்துஷ்டி கொண்டவராய் மாம் என்னை அவாப்ய எடுத்துக்கொண்டு மே எனக்கு பிதாவாகி விப்புலாம் ஏராளமான ருத்திம் பெருமையை அவாப்தக அடைந்தார். அதனால் தர்மாத்மாவும் மித்திலாதிபருமாகிய மன்னவர் மிகவும் மனசந்துஷ்டி கொண்டவராய் என்னை எடுத்துக்கொண்டு எனக்கு பிதாவாகி ஏராளமான பெருமையை அடைந்தார். தத்தா சாஸ்மிஷ்டவத்தேவ்யை ஜேஷ்டாயை புண்ணிய கர்மணா தயா சம்பாவிதா சாஸ்மி ஸ்னிக்தயா மாத்ரு சௌஹ்ருதாத். புண்ணிய கர்மணா நற்றொழிலையே புரியும் அவரால் ஜேஷ்டாயை மூத்த இஷ்டவத்தேவியை பிரியமான தேவியிடத்தில் அஸ்மி நான் தத்தா கொடுக்கப்பட்டேன். ஸ்னிக்தயா வெகு அன்புள்ள தயா அவளால் மாத்ரு சௌஹ்ருதாச்ச பெற்ற தாய் போன்ற அன்பினாலும் சம்பாவிதாச்ச கொண்டாடப்பட்டவளாகவும் அஸ்மி ஆனீன். நத்தொழிலை புரியும் அவரால் மூத்த பிரியமான தேவியிடத்தில் நான் கொடுக்கப்பட்டேன். வெகு அன்புள்ள அவளால் பெற்ற தாய் போன்ற அன்பினாலும் கொண்டாடப்பட்டவளாகவும் ஆனேன். பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்ட்வா து மே பிதா சிந்தமப்யகமத்தீனோ வித்தநாஷாதிவாதனः. மே என் பிதா தந்தை பத்தி சம்யோக சுலபம் கணவனை சேருவதற்குரிய வயக பருவத்தை திருஷ்டுவா அறிந்து அதனஹா வரியவன்
வித்தனாஷாத் உள்ள ஆஸ்தியை இழந்ததால் இவ எப்படியோ அப்படியே தீனகத்தோ தீனராகவே சிந்தா மனக்கவலையை அபியகம தடைந்தார். என் தந்தை கணவனை சேருவதற்குரிய பருவத்தை அறிந்து வறியவன் உள்ள ஆஸ்தியை இழந்ததால் எப்படியோ அப்படியே தீனராகவே மனக்கவலையை அடைந்தார். சத்ருஷா சாபக்ருஷ்டாச்ச லோகே கன்யா பிதா ஜனாத் பிரதர்ஷனாமவாப்னோதே சக்ரேணாபி சமோ புவி. லோகே உலகில் சக்ரேன இந்திரனோடு சமானனாக அப்பி இருப்பினும் கன்யா பித்தாச்ச கன்னிகைக்கு தந்தை என்றால் புவி உலகில் சத்ருஷா சமானமானவும் அப்பக்ருஷ்டாச்ச தாழ்ந்தவுமான ஜனா ஜனத்தினின்று பிரதர்ஷனாம் அவமானத்தை அவாப்னோத்தி அனுபவிக்கிறான். உலகில் இந்திரனோடு சமானனாக இருப்பினும் கன்னிகைக்கு தந்தை என்றால் உலகில் சமானமானவும் தாழ்ந்தவுமான ஜனத்தினின்று அவமானத்தை அனுபவிக்கிறான். தாம் தர்ஷனாமுதூரஸ்தாம் दृष्ट्वा चात्मनि पार्थिवः चिन्तार्णवगतः पारं नाससादाप्लवो यथा. பார்த்திவக மன்னர் ஆத்மனி ச தன் விஷயத்திலும் தாம் அப்படிப்பட்ட தர்ஷனாமானத்தை அதூரஸ்தாம் சமீபத்திலே இருப்பதாய் திருஷ்டுவா மனதில் நினைத்து சிந்தார்ணவகதா சிந்தையாகிற கடலில் மூழ்கியவராய் ஆப்ளவகா ஜலத்தில் முற்றிலும் மூழ்கியவன் யதா எப்படியோ அப்படியே பாரம் விசார நிவர்த்தியை ஆசசாதன காணாதிருந்தார். மன்னர் தன் விஷயத்திலும் அப்படிப்பட்ட அவமானத்தை சமீபத்திலே இருப்பதாய் மனதில் நினைத்து சிந்தையாகிற கடலில் மூழ்கியவராய் ஜலத்தில் முற்றிலும் மூழ்கியவன் எப்படியோ அப்படியே விசார நிவர்த்தியை காணாதிருந்தார். அயோனிஜாம் ஹேமாம் ஞாத்வா நாத்யகச்சத் விசிந்தயன் சத்ருஷம் சானுரூபம் ச மயி பாலபதிம் மம. மயி பாலக மன்னவர் மாம் என்னை அயோனிஜாம் அயோனிஜையாக ஞாத்வா மனதில் வைத்து கொண்டு மம எனக்கு சத்ருஷம் ச குணத்தில் சமானமானவரும் அனுரூபம் ச அழகில் சதிருசமானவருமாகிய பத்திம் கணவரை விச்சிந்தயன் ஹி கண்டுபிடிக்க பிரயாசைப்படுபவராயிருந்தும் அத்யகச்சத்ன காண முடியாது இருந்தார். மன்னவர் என்னை அயோனிஜையாக மனதில் வைத்து கொண்டு எனக்கு குணத்தில் சமானமானவரும் அழகில் சத்ருஷமானவருமாகிய கணவரை கண்டுபிடிக்க பிரயாசைப்படுபவராயிருந்தும் காண முடியாது இருந்தார். தஸ்ய புத்திரியம் ஜாதா சிந்தயானஸ்ய சந்ததம் ஸ்வயம்பரம் தனுஜாயாः கரிஷ்யாமீதி தீமதா. சந்ததம் ஓச்சல் ஒழிவின்றி சிந்தையானஸ்ய கவலைப்பட்டு கொண்டிருக்கும் தஸ்ய அந்த தீமதக புத்திமானுக்கு தனுஜாயாக பெண்ணுக்கு ஸ்வயம்பரம் ஸ்வயம்பரத்தை
காரியிஷ்யாமி கொடுப்பேன் இதி என்ற ஐயம் இந்த புத்திகி தீர்மானம் ஜாதா உண்டாயிற்று. ஓச்சல் ஒழிவின்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த புத்திமானுக்கு பெண்ணுக்கு ஸ்வயம்பரத்தை கொடுப்பேன் என்ற இந்த தீர்மானம் உண்டாயிற்று. மகாயஜ்ஞே ததா தஸ்ய வருணேன மகாத்மனா தத்தம் தனோர்வரம் பிரீத்யா தூணி சாக்ஷய சாயகோ. மகாயஜ்ஞே மகாயாகம் ததா எப்போது நடைபெற்றதோ அப்போது தஸ்யே அவருக்கு மகாத்மனா மகாத்மாவாகிய வருணேன வருணதேவனால் பிரீத்யா பிரீத்தி காரணமாய் அக்ஷய சாயக்கோ அக்ஷயமான அம்புகள் அமைந்த தூணி 2 அம்புரா தூணிகள் ச அவைகளோடு தனுர்வரம் சிறந்த வில்லும் தத்தம் பரிசாக அளிக்கப்பட்டது. மகாயாகம் எப்போது நடைபெற்றதோ அப்போது அவருக்கு மகாத்மாவாகிய வருணதேவனால் பிரீத்தி காரணமாய் அக்ஷயமான அம்புகள் அமைந்த 2 அம்புரா தூணிகள் அவைகளோடு சிறந்த வில்லும் பரிசாக அளிக்கப்பட்டது. அசஞ்சால்யம் மனுஷ்யைஷ யத்னேனாபி ச கௌரவாத் தன்ன சக்தா நமயித்தும் ஸ்வப்னேஷ்வபே நராதிபாஹ. யத்னேனாபி என்ன பாடுபட்டாலும் கௌரவாத் மகிமையால் மனுஷ்யை மானிடர்களால் அசஞ்சால்யம் அசைக்க முடியாதது ச ஆனதால் ததை நராதிபாக மன்னவர்கள் ஸ்வப்னேஷு அப்பி கனவிலும் கூட நமயித்தும் ச எடுத்து வளைக்க சக்தாக வல்லமை அற்றவர்களாயிருந்தார்கள். என்ன பாடுபட்டாலும் மகிமையால் மானிடர்களால் அசைக்க முடியாதது ஆனதால் அதை மன்னவர்கள் கனவிலும் கூட எடுத்து வளைக்க வல்லமையற்றவர்களாயிருந்தார்கள். தத்தனு பிராப்ய மே பித்ரா வியாஹ்ருதம் சத்யவாதினா சமவாயே நரேந்திராணாம் பூர்வமாமந்த்ரிய பார்த்திவான். பூர்வம் முன்னே தத் அந்த தனுசை பிராப்ய பெற்று பார்த்திவான் மன்னர்களை ஆமந்திரிய வரவழைத்து நரேந்திராணாம் மன்னவர்களின் சமவாயே சபையில் மேயன் சத்தியவாதினா சத்தியவாதியான பித்ரா தந்தையால் வியாஹ்ருதம் பின் கண்டபடி மொழியப்பட்டது. முன்னே அந்த தனுசை பெற்று மன்னவர்களை வரவழைத்து மன்னவர்களின் சபையில் என் சத்தியவாதியான தந்தையால் பின் கண்டபடி மொழியப்பட்டது. இதம் ச தனோருத்யம்ய சஜ்ஜம் யக் குருதே நரஹ தஸ்ய மே துஹிதா பார்யா பவிஷ்யதி ந சம்சயः. யஹ நரஹ எந்த புருஷன் இதம் தனுஹு உத்யம்ய இந்த வில்லை எடுத்து சஜ்யம் நாணேற்றப்பட்டதாய் குருதே செய்கிறானோ தஸ்ய ச அவனுக்கே மே என் துஹிதா பெண் பார்யா மனைவியாக பவிஷ்யதி ஆகுவாள். சம்சயா சொன்ன சொல் தவறுதல் ந என்பது கிடையாது. எந்த புருஷன் எந்த வில்லை எடுத்து நாணேற்றப்பட்டதாய் செய்கிறானோ அவனுக்கு என் பெண் மனைவியாக ஆகுவாள். சொன்ன சொல் தவறுதல் என்பது கிடையாது. தச்சத்ருஷ்ட்வா தனுஷ்ரேஷ்டம் கௌரவாத் கிரி சந்நிபம்
अभिवाद्य नृपजग्मुर् अशक्तास्तस्य तोलने நிருபாக மன்னவர்கள் கிரி சந்நிபம் பர்வதத்திற்கு நிகரான தத் அந்த சிரேஷ்டம் தனு சிறந்த வில்லை திருஷ்டுவா நேரில் பார்த்து கௌரவாத் மகத்வத்தால் தோலனேச்ச எடுப்பதிலும் அசக்தாக சக்தி இல்லாதவர்களாய் தஸ்ய அதற்கு அபிவாத்திய ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜக்முஹு திரும்பி போய்விட்டார்கள். மன்னவர்கள் பர்வதத்திற்கு நிகரான அந்த சிறந்த வில்லை நேரில் பார்த்து மகத்வத்தால் எடுப்பதிலும் சக்தி இல்லாதவர்களாய் அதற்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி போய்விட்டார்கள். सुदीर्घस्य तु कालस्य राघवोऽयं महाद्युतिः विश्वामित्रेण सहितो यज्ञं द्रष्टुं समागतः लक्ष्मणेन सह भ्रात्रा रामसत्यपराक्रमः सुदीर्घस्य वेगकालस्य तु कालं சென்றவளவில் ராகவः ரகுகுலத்தில் அவதரித்தவரும் மகாத்யுதிகி மகாபிரதாபசாலியும் சத்திய பராக்கிரமः உண்மையான பராக்கிரமம் படைத்தவருமாகிய அயம் ராமः இந்த ஸ்ரீராமர் விஸ்வாமித்ரேன விஸ்வாமித்திரரோடு சகிதக கூடியவராயும் பிராத்ரா தம்பியாகிய லக்ஷ்மணேன சக லக்ஷ்மணனுடனும் யஜ்ஞம் யாகத்தை திரஷ்டும் பார்க்க சமாகதக எழுந்தருளினார். வெகு காலம் சென்றவளவில் ரகுகுலத்தில் அவதரித்தவரும் மகா பிரதாபசாலியும் உண்மையான பராக்கிரமம் படைத்தவருமாகிய இந்த ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரரோடு கூடியவராயும் தம்பியாகிய லக்ஷ்மணனுடனும் யாகத்தை பார்க்க எழுந்தருளினார். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா மம பித்ரா சுபூஜிதः प्रोवाच पितरं तत्र राघवो राम लक्ष्मणो धर्मात्मावाक्य विश्वामित्रः विश्वामिத்திரர் मम எனது பித்ரா தகப்பனாரால் சுபூஜிதः நன்கு பூஜிக்கப்பட்டு வேண்டப்பட்டவராய் தத்ர அப்பொழுது பித்தரம் தந்தைக்கு ராகவோ ரகு குலத்தவர்களாகிய ராம லக்ஷ்மணோ தோ ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை பற்றி புரோவாச்ச இங்கனம் உரைத்தார். தர்மாத்மாவாகிய விஸ்வாமித்திரர் எனது தகப்பனாரால் நன்கு பூஜிக்கப்பட்டு வேண்டப்பட்டவராய் அப்பொழுது தந்தைக்கு ரகுகுலத்தவர்களாகிய ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை பற்றி இங்கனம் உரைத்தார். சுதௌ தசரதஸ்யேமோ தனுர்தர்ஷன காங்க்ஷினோ धनुर्दर्शय रामाय राजपुत्राय दैविकम्. इमौ இவ்விருவர்கள் தசரதஸ்ய தசரதரின் சுதௌ மைந்தர்கள் தனுர்தர்ஷன காங்க்ஷினோ வில்லை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். தெய்வீகம் தேவ சம்பந்தமான தனு வில்லை ராஜபுத்திராய இளவரசாகிய ராமாய ஸ்ரீராமருக்கு தர்ஷய காண்பியும். இவ்விருவர்கள் தசரதரின் மைந்தர்கள் வில்லை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். தேவ சம்பந்தமான வில்லை இளவரசாகிய ஸ்ரீராமருக்கு காண்பியும். இத்யுக்தஸ்தேன விப்ரேண தத்தனு சமோபாணயத். இதி இவ்விதமாய்த்தேன அந்த
விப்ரேண முனிவரால் உக்தக ஆக்ஞாபிக்கப்பட்ட அவர் தத் அந்த தனுஹு வில்லை சமுபாணயத் எடுத்து வரச் செய்தார். இவ்விதமாய் அந்த முனிவரால் ஆக்ஞாபிக்கப்பட்ட அவர் அந்த வில்லை எடுத்து வரச் செய்தார். நிமேஷாந்தராமாத்ரேண ததானம்ய ச வீரியவான் ஜாம் சமாரோப்ய ஜட்டிதே பூரயாமாச வீரியவத். வீரியவானாகிய சாவர் நிமேஷாந்தராமாத்ரேன ஒரு கணப்பொழுதினுள்ளே ததை ஆணம்ய வளைத்து வீரியவத் காரிய சித்தி பெறுகிற வண்ணமாய் ஜாம் நாணே சமாரோப்பிய ஏற்றே ஜட்டித்தே சடக்கென பூரயாமாச டங்காரம் பண்ணினார். வீரியவானாகிய அவர் ஒரு கணப்பொழுதினுள்ளே அதை வளைத்து காரிய சித்தி பெறுகிற வண்ணமாய் நாணை ஏற்றி சடக்கென டங்காரம் பண்ணினார். தேன பூரயதாவேகான் மத்தியே பக்னம் த்விதா தனுः தஸ்ய சப்தோ பவத்பீமः பத்தித்தஸ்யாசனேரிவ. மத்தியத்தில் வேகாத் வேண்டிய வலுக்களை பூரையத்தா கொடுத்த தேன அவரால் தனுவில் த்விதாயிரு துண்டாக பக்னம் முறிந்தது. பதிதஸ்ய முறிந்து விழுந்த தஸ்ய அதன் சப்தக ஒலி அஷனே இடினது. இவ எப்படியோ அப்படி பீமா பயங்கரமாய் அபவத் நிகழ்ந்தது. மத்தியத்தில் வேண்டிய வலுக்களை தொடுத்த அவரால் வில் இரு துண்டாக முறிந்தது. முறிந்து விழுந்த அதன் ஒலி இடினது எப்படியோ அப்படி பயங்கரமாய் நிகழ்ந்தது. ததோஹம் தத்ர ராமாய பித்ரா சத்யாபிசந்தினா நிஷ்சித தாத்துமுத்யம்ய ஜலபாஜனமுத்தமம். ததஹ அப்பொழுது தத்ர அவ்விடத்திலேயே சத்யாபிசந்தினா சத்தியசந்தராகிய பித்ரா தந்தையால் உத்தமம் சிறந்த ஜலபாஜனம் தீர்த்த பாத்திரத்தை உத்யம்ய கையில் எடுத்துக்கொண்டு ராமாய ஸ்ரீராமருக்கு தாத்தும் பாணி கிரகணம் செய்து கொடுப்பதற்கு அகம் நான் நிச்சயிக்கப்பட்டேன். அப்பொழுது அவ்விடத்திலேயே சத்தியசந்தராகிய தந்தையால் சிறந்த தீர்த்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீராமருக்கு பாணி கிரகணம் செய்து கொடுப்பதற்கு நான் நிச்சயிக்கப்பட்டேன். दीयमाणां न तु तदा प्रतिजग्राह राघवः अविज्ञाय पितुश्चन्दम् अयोध्याधिपते प्रभुः. ராகவः ஸ்ரீராமர்த்ததாத்து அப்பொழுதே தீயமானாம் பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்படும் என்னை பிரபோஹோ பிரபுவம் அயோத்தியாதிபதே அயோத்தி மன்னருமாகிய பிதுகு தந்தையின் சந்தம் திருவுளத்தை அவிஞாய அறிந்து கொள்ளாமல் பிரதிஜக்ராஹன அங்கீகரிக்கவில்லை. ஸ்ரீராமர் அப்பொழுதே பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்படும் என்னை பிரபுவும் அயோத்தி மன்னருமாகிய தந்தையின் திருவுளத்தை அறிந்து கொள்ளாமல் அங்கீகரிக்கவில்லை. தத ஸ்வராமாமந்த்ரிய விருத்தம் தசரதம் நிருபம் மம பித்ரா த்வஹம் தத்தா ராமாய விதிதாத்மனே. விருத்தம் பெரியவரும்
श्वशुरं तु मामणारुमाये दशरथं दशरथ नृपं चक्रवर्तियारे आमन्त्रिय வரவழைத்து ததன் பின்னர் மம எனது பித்ரா தந்தையால் விதிதாத்மனே பெரும் புகழ் பெற்றவராகிய ராமாய ஸ்ரீராமருக்கு அகம் நான் தத்தா பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டேன். பெரியவரும் மாமனாருமாகிய தசரத சக்கரவர்த்தியாரை வரவழைத்து அதன் பின்னர் எனது தந்தையால் பெரும் புகழ் பெற்றவராகிய ஸ்ரீராமருக்கு நான் பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டேன். மமச்சைவானுஜா சாத்வி ஊர்மிளா பிரிய தர்ஷனா भार्यार्थे लक्ष्मणस्यापि पित्रा दत्ता मम स्वयं मम எனது அனுஜா அப்பே தங்கையும் சாத்வியேவ புண்ணியாத்மாவும் பிரியதர்ஷனாச்ச கட்டழியுமான ஊர்மிளை என்பவள் மம பித்ரா எனது தந்தையால் லக்ஷ்மணஸ்ய லக்ஷ்மணருக்கு ஸ்வயம் தானே भार्यार्थे தர்மபத்தினியாக தத்தா பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டாள். எனது தங்கையும் புண்ணியாத்மாவும் கட்டழகியுமான ஊர்மிளை என்பவள் எனது தந்தையால் லக்ஷ்மணருக்கு தானே தர்மபத்தினியாக பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டாள். ஏவம் तस्मै रामाय तदा तत्र स्वयंवरे अनुरक्तास्मि धर्मेण पतिं वीर्यवताम्बरम्. ஏவம் இப்படியாய் தத்ர ஸ்வயம்பரே அந்த ஸ்வயம்பரத்தில் ததா அப்பொழுது அஸ்மி நான் ராமாய ஸ்ரீராமருக்கு தத்தா பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டேன். வீரியவதாம் வீரர்களுள் வரம் உத்தமரான பத்திம் கணவரிடத்தில் தர்மேன தர்மப்படி அஸ்மி நான் அனுராகம் உடையவளாயிருக்கிறேன். இப்படியாய் அந்த ஸ்வயம்பரத்தில் அப்பொழுது நான் ஸ்ரீராமருக்கு பாணி கிரகணம் செய்து கொடுக்கப்பட்டேன். வீரர்களுள் உத்தமரான கணவரிடத்தில் தர்மப்படி நான் அனுராகம் உடையவளாயிருக்கிறேன். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 18-शततमः सर्गः।